என்னங்கண்ணே திடீர்னு இந்த பக்கம் மாணவர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய நீட் தேர்வுல தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதே மாதிரி கண்டிப்பா காரங்க வீடு வாங்குவாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சொத்து வேண்டானாலும் தானா வந்து அவங்களுக்கு அமையும். சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. நம்ம கட்டம் எப்படி வேலை செய்யுது, ராசி பலன்கள் எப்படி இருக்கு, நம்ம வெற்றி எப்படி இருக்க போகிறது, நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, திருமணம் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. கடகம் இது வரைக்கும் கடகம் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அஷ்டமச்சனி பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். எதிர்பார்ப்பு என்ன? 2020 எனக்கு அஷ்டம சனின்னு அம்மா சொன்னாங்க. அப்பதான் நான் சினிமாக்குள்ளார என்டர் ஆனேன். என்னுடைய மூவி வந்து ரிலீஸ் ஆகல. இப்ப டாப் இன்ஃப்ளூயன்சர் ஆகி சீரியல் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். இப்ப திருப்பி மூவி சைன் பண்ணிருக்கேன். தேஜஸ்வினி 1500 கோடிக்கு ஒரே வாரிசு. அதாவது நல்லபடியா ரிலீஸ் ஆகி நான் சினிமால ஹீரோயின் ஆகணும். அவ்வளவு அது கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான் சார். ஓ ஐயோ ஐயோ. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா கம்ப்ளீட்டா வந்து எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும் பண்ண உடனே பிப்ரவரி மந்த்ல இருந்தே அவங்களோட எல்லா குட் லக்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. கடகராசி பூச நட்சத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது சார். பிரச்சனை அதுதான். 2016 கோயம்புத்தூர் வந்தேன். படிக்கிறதுக்காக வந்து MBA முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் நானே தான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்புறம் பேச்சுலராக இருந்தேன். அப்படியே அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சோறு கிடைக்குமான்னு பார்த்தா அப்பயும் எனக்கு கிடைக்கல. அது மதியம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு கிடைக்கும். சாப்பிடுங்க. மறுபடியும் 6 மணிக்கு கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு 2 வேலை தான் முடிஞ்சோம். அதோட முடிச்சிருவாங்க. வேலைக்கு சோறு கிடைக்கணும். தொழில் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அந்த வேலைக்கு காலையில் சாப்பாடு உங்களுக்கு மத்தியானம் கிடைக்குது. விடிய காத்தால 11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்புறம் எப்படி கிடைக்கும் சார்? ஆவுனா மதுரைக்காரன் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு வளர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க சார். இல்ல சார், நான் இப்போ ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 வேளை சாப்பிடுங்க. அதில் கிளம்பும் போது 8 மணிக்கு சூடா இட்லி இருக்கும் சார். மதியம் லஞ்ச் பேக்ல ரைஸ் தான் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 4 மணிக்கு சாப்பிடுவேன். மறுபடியும் 7:30 மணி 8 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன். 4 வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட வச்சா என்ன சார்? இல்ல சார், இப்போ ப்ராப்பரா தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி சொல்றாங்க. 3 உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மந்த்ஸா நான் கரெக்டா சமைக்கிறேன் சார். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா? 2 வருஷம். கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பாசக்கார பயவில்லைங்கன்னு சொன்னோன்னா அது கடகராசி தான். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லவ் பண்றாங்களா, சக்சஸ் ஆகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. கல்யாணம் நடக்கலையா, வீட்டுல மேலதாளத்தோட கல்யாணம் மிகச்சிறப்பா நடக்கும். திருமண உறவுல பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனை சரியாகும். சரிங்களா? பாக்கியம் கொட்டும். அப்படியே ஒளி வீச போறாங்கன்னு சொல்லலாம். பாலாஜி படிக்கட்டுல ஏதாவது படிக்கட்டுல நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல். எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ அந்த வருஷம் இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். ஃபுட் பாய்சன். வெளியூர் நீங்க கேட்டீங்களா சார்? வெளியூர் போறப்போ சாப்பிட்டா செட் ஆகாது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு உயரதிகாரிகள் இவங்களே வேலையை விட்டு போற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி இவங்க அனுபவிப்பாங்க. சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும்.
எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அது. சந்திரனாலே நம்ம என்ன குணம் சொல்லுவோம்? 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். என்ன பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னீங்க? அப்படி போடு போடு. அப்ப வந்து மனசு ஒரு நிலையாவே இருக்காது. பயங்கர குழப்பவாதிங்க. என்ன நினைச்சாலுமே ஒரு முடிவு அவங்களால எடுக்கவே முடியாது. நான் அப்படியே போடுறேன். நீங்க அந்த செயினை பூரா அப்படியே கழட்டி இதுக்குள்ள போட்டு. இப்ப பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி கடைக்கு போனாங்கன்னா செத்தாங்க கடைக்காரங்க. ஆனா இந்த வருஷம் செம, அவங்களுக்கு தான் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கழட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன் அண்ணன். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கடகத்துல வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். புனர்பூசம் இருக்கும், பூசம் இருக்கும், ஆயில்யம் இருக்கும். கலட்டுறீங்க? டேய், இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இப்ப அவங்களெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன். இப்ப ஆயில்யம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? அவங்களுக்கு வந்து லட்டு ரொம்ப பிடிக்கும். அது நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது? இன்ஸ்பெக்டரா? அப்படியே வச்சுக்க. இதே பூசமா இருந்தாங்கன்னா பாசந்தி. ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா பாசந்தி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்கள நம்ம வந்து சே நம்ம மேல எவ்வளவு பிரியமா வாங்கி தராங்கன்னு ஏமாத்துற மாதிரியும் இருக்கும், நம்ம பேச்ச கேட்க வச்ச மாதிரியும் இருக்கும். அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா புனர்பூசத்துக்கு வந்து எனி ஸ்வீட், தேன் அந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ள இருக்க உறவும் வந்து சுமூகமா இருக்கும். எவ்வளவு நாளா தொழில் பண்றோம், மறப்பமா நாங்க. சார் அவங்க சொல்றது உண்மைதான் சார். எனக்கு லட்டுனா ரொம்ப உயிர். எப்படி கரெக்டா சொன்னாங்கன்னு தெரியல. அக்காயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா. நிஜமாவே எனக்கு லட்டு தான் நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். தீபாவளினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா கிட்ட கேக்குறதே லட்டு இருக்கா, அதான் நான் கேட்பேன். எனக்கு நாம எப்ப பிறப்புறீங்க அதையும் கேக்குறீங்க? அது ரொம்ப ஷாக்கா இருக்கு அவங்க சொல்றதே. அப்படியே யாரு என்ன சொன்னாலும் கடகராசி கேட்கற மாதிரி இல்ல. இப்ப அவங்களுக்கு தான் இந்த காலமே சல்யூட் அடிக்க போகுது சார். நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? தேங்க்யூ சார். ஏன்னா 5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், அவமானம், வருத்தம், தன்னுடைய விஷயங்கள் எதுவுமே நடக்கல. அங்காளி எந்திரிச்சவன நான் எங்கன்னு கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. ஏதோ ஒரு இந்த பாப்பா சொன்னது, அதாவது நான் பேருக்கு ஒரு விஷயத்துல இருக்கேன் சார், நான் என்னமோ நினைச்சேன் ஆனா எனக்கு நடக்கலன்னு. இப்ப அது நினைச்சதும் நடக்க போகுது சார். பூவினுடைய பர்த் ஸ்டாரே பூச நட்சத்திரம் தான். கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு கடகராசியில உச்சமாறார். கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். இதெல்லாம் கேட்கும் போதுங்க சார், ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவான்னு சொன்னது ஞாபகம் வருதுங்க சார். நிஜமா இந்த 5 வருஷமா அவ்வளோ கஷ்டம் தாங்க சார். எப்படியோ நானும் நல்லா ஏதாவது கொஞ்சம் டல் ஆனா கூட ஏதோ ஒரு சில கமெண்ட்ஸ் வச்சு இல்ல நல்லா பண்ணணும், நல்லா வீடியோ எடுத்துடணும், நமக்காக இவங்கள என்கரேஜ் பண்றாங்களே அப்படின்னு வீடியோ எடுத்துருவாங்க சார். இருந்தாலுமே ஏதோ ஒரு டவுன் ஆயிருவாங்க சார். இன்னொன்னு மெயினா கேட்க வேண்டியது மெடிக்கல் இஷ்யூஸுங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரியே இருந்ததுங்க சார் கடகராசிக்கு. அது போய் கொஞ்சம் அது இல்லாம நார்மல் ஆயிருமா 5 வருஷமா கஷ்டப்படுறோம் சார். ஆமாங்க சார், நிஜமா சார். நீங்க 2 பேரும் சொன்னது அப்படியே உண்மைங்க சார். 100% சார், அப்படியே உண்மை. இந்த வருஷம் வந்து அவங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் 100% கடகராசி காத்துட்டு இருக்கு. கடகராசி அதாவது பாத்தீங்கன்னா ரூபா நோட்ல சம்பாதிக்காம டாலர்ல சம்பாதிக்கிற காலகட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அவங்க டாலர் நோக்கி தான் குளுன்னு இருக்குங்க சார். இப்ப அவங்களுக்கு வண்டி வாகனம் இடம் இப்பெல்லாம் ஆல்ரெடி ஒரு சில காரு பைக்ல புக் பண்ணிருப்பாங்க. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கும். நிறைய இடம் மாற்றம் பண்ணக்கூடிய ராசியில கடகம் வரும். ஹைலைட்டுக்கு போறது, ஒரு வேற ஊருக்கு போறது, இருக்கிற வீட்டில இருந்து பெட்டர்மெண்டா இன்னொரு வீட்டுக்கு போறது, பொசிஷன் மாறுறது, கௌரவம் கிடைக்கிறதெல்லாம் கடகத்துக்கு வரும் இந்த வாட்டி. கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நிறைய சுபகாரியம் நடக்கும். பண்ணலைன்னா கூட பார்த்துட்டு புக் பண்ணிடுவாங்க. நிச்சயமாக இந்த இடம் அமையும்.
வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்டது அருமையா இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பார்ட்னர்ஷிப் போடும் பொழுது இந்த பக்கம் ஆண் அந்த பக்கம் பெண், அந்த பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. அவன் கிடக்காண்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் கூட அருமை. ராகு இருக்கு, ஜென்ஸ் போடலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். வேலை சம்பந்தப்பட்டதுல மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும். உயர் பதவிகள் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக 5ஆம் இடத்தை குரு பார்க்கறனால குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான காலகட்டம் இது. டுடே ப்ரோகிராம் கேன்சல். போங்கடா, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா, போங்கடா. 2ஆம் இடத்துல ஒரே ஒன்று இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ். அந்த கண்ணு, பல்லு, ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்டது. இத சரியாகும் காலகட்டம் இப்போ கடகராசிக்கு வந்திருக்கு. மருத்துவரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கியூர் ஆகிற காலகட்டமாக உண்டு. பாலாஜி சொன்ன தடுக்கி விழுந்த நடந்தாவே விழுற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வீறு நடை போட போகிற ராசியில் வந்து நான் பார்க்குற வரைக்கும் கடகம் தான் பக்காவாக இருக்கு. இது எல்லாம் பொது பலன் தான். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உண்மையிலும் சாதகமான வருடமா என்று கேட்டால் நிச்சயமாக சாதகமான வருடம்தான். பல சிரமங்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. ஏனென்றால் சனி முழுமையாக 9ல் அமர்கிறார், பாக்கிய சனி. இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும். ஆனால் வருடத்தின் முற்பகுதியில் குரு விரயத்திலும் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் வலம் வருகிறார். ஜென்ம குரு என்பது பொதுவாக அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் கடகராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் குரு இருக்கிறாருங்க. எனவேதான் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறும் தருணமும் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் போதுதான் ராமர் வனவாசத்திற்கு சென்றார். ராமர் அரச வாழ்க்கையை துறந்து காட்டுக்கு செல்லும் போது குரு பகவான் உச்சத்தில் இருந்தார். ராமருக்கே அவ்வளவு சிரமம் வருகிறது என்றால் சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் சிரமம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. ஏனென்றால் ராமபிரானினுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் அவருடைய பிறப்பினுடைய குறிக்கோளே அந்த காட்டிற்கு செல்வதுதான். காட்டிற்கு சென்றால்தான் அவருடைய விதிப்படி பணிகள் நடக்கும். அவர் காட்டிற்கு ஒருவேளை செல்லவில்லை என்றால் இந்த கதையே அப்படியே மாறியிருக்கும். எனவே இலக்கை அடைவதற்கான வாய்ப்பை குரு உச்சம் பெறும்போதுதான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம், ஆனால் இறுதியில் நிறைந்த நன்மை கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கடகராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட வீரநடையும் வெற்றி நடையும் போடும் சிறப்பான ஆண்டாக தான் உறுதியாகவே அமைய போகிறது. இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்தே அமோகமான நன்மை நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் இறுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குரு. அதே போன்று ராகு சப்தமத்திற்குள் நுழைகிறார், கேது ஜென்மத்திற்குள் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்தையும் முழுமையாக விலக்கி மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளை விட கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டில் ராசியின் அதிபதியான உச்ச அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் சற்று கூடுதலாக சிரமம் இருந்திருக்கும். அவை இப்போது தவிர்த்து நல்ல முன்னேற்றம் உண்டு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய், ராசியின் அதிபதியான சந்திரன் துரிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி 12 இடங்களிலும் வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. பொதுவாக இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு முற்பகுதியை விட பிற்பகுதி அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நல்ல மாறுதல் நிச்சயம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது மதியம் 1:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்யுங்கள். நிச்சயமாக அமோகமான நன்மையும் அற்புதமான வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு